கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென். இந்த நாளிலே எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கிறீங்க? ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப நாங்க சோர்வா, பலவீனமா, கவலையா இருப்போம்னு சொன்னா ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்குமா? இல்ல. ஏன்னு சொன்னால் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த தேவன். ஹalleluya. எங்களுடைய துயரங்கள், வேதனை, கவலை, கண்ணீர், கஷ்டங்கள் நம்ம மனிதர்கள் தான், அதை எங்களால் தாங்க முடியாது. ஆனாலும் தேவன் சொல்லுகிறார் சந்தோஷமாயிருங்கள். ஹalleluya. இன்றைய நாளிலே நம்ம சந்தோஷமா உற்சாகமா தேவனை ஆடி பாடி துதித்து தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. அருகில் இருக்கவங்களை பார்த்து சிரித்த முகமா சொல்லுங்க, இன்றைய நாளில உங்களை காண்பதை குறித்து மிகவும் சந்தோஷம்னு சொல்லி சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்க பாப்பா. எல்லாரும் சிரித்த முகமா கரங்களை கொடுத்து, கையை குலுக்கி கரங்களை கொடுத்து சந்தோஷமா வாழ்த்துங்க பாப்போம். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். ஹalleluya. பாருங்க, எவ்வளவு மழை. காலையில இருந்து இன்னைக்கு மழை, நேற்று மழை, இன்றைக்கு மழை. இந்த வாரம் ஃபுல்லா நல்லா இருந்தது கிளைமேட். ஆனா இந்த 2 நாளா பயங்கர மழை. ஆனாலும் பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறீங்க, இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் தடைகளை நீக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்திருக்கிறார். ஹalleluya. அதுதான் தேவ பிரசன்னம், அதுதான் தேவ அன்பு. ஆமென். அந்த பிரசன்னம், அந்த தேவ அன்பு தான் இந்த இடத்துக்கு எங்களை அழைத்து வந்திருக்கிறது. ஹalleluya. ஆமென். ஹalleluya. அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இந்த நேரத்திலே சற்று கண்களை மூடி எங்களை நாங்கள் தேவ சமூகத்திலே நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம். எங்கள் இருதயங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம். எங்களுடைய சிந்தனையை நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம். ஏனென்று சொன்னால் வேத வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் அதி பரிசுத்தம் உள்ள தேவன். அவரை எங்களால் பார்க்கவே முடியாது. அவ்வளவு அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். அப்படி என்றால் நாங்கள் கல்லையோ மண்ணையோ நாங்கள் ஆராதிக்கல. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? ஜீவன் உள்ள தேவன். ஹalleluya. பரிசுத்தர். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின, மரணத்தை ஜெயித்து சாத்தானுடைய சகல சதி திட்டங்களையும் அவருடைய காலுக்கு கீழே போட்டு நசுக்கி மிதித்து அவனை தோற்கடித்து ஜெயம் கொண்ட தேவன். ஹalleluya. ஆகவே நாம் இந்த நாளிலே சந்தோஷமாக ஒரு விஷயம் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். எங்களை நாங்கள் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். வாழ்வர்களே, எங்கள் இருதயங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் அறிந்தும் அறியாமலும் கடந்த நாட்களிலே இந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்தோம். நாங்கள் செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், சிந்தனையிலே கூட நாங்கள் செய்திருப்போம். கர்த்தர் எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக அவருடைய ஆராதனைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக எங்களுடைய பாவங்களை எந்த ஒரு விதத்திலும் தடையாய், அவருடைய அபிஷேக வல்லமை இறங்குவதற்கு தடையாய் இராதபடிக்கு எங்களை நாங்கள் கழுவி சுத்திகரிப்போம். அன்பானவர்களே, தேவன் அண்டையிலே சொல்லுவோமா, எங்களுடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க அவருடைய இரத்தம் வல்லதாய் இருக்கிறது. ஹalleluya. ஆகவே ஒரு விஷயம் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம். நீங்க மௌனமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உங்களை நீங்க ஒப்புக் கொடுங்க. சரீரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஜீவ பலியாய் சரீரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே
ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. ஆண்டவரே, உங்களுடைய கண்களை மூடி நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்போம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாக, எங்களோடு உள்ளாகும்படியாக, எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்கள் சிந்தனைகளை ஆளுகை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மத்தியிலே கடந்து வாங்கப்பா. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. கடந்து வாங்க, எங்கள் மத்தியிலே கடந்து வாங்க, கடந்து வாங்க ராஜா. ஹalleluya. அப்படியே பரிசுத்த ஆவியானவரை ஒப்புக் கொடுப்போம். அவரை நாங்கள் வரவேற்போம் இந்த நாளிலே. வாருமையா போதகரே, வந்தெம்மிட தங்கிடு. வாருமையா போதகரே,
அழைத்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க. எங்களை கைவிடவே மாட்டீங்கப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அன்பானவர்களே, நீங்க இதை உணர்ந்து இந்த ஒவ்வொரு வசனங்களை நீங்க உணர்ந்து பாடியிருந்தா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வருகிற புதிய வருஷத்திலே பெரிய காரியங்களை காணப்படுவார். ஹalleluya. கரங்களை தட்டி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. நன்றி. ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆமென். சந்தோஷமா இருப்போம். சந்தோஷமா இருந்து தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து நாங்கள் மகிமைப்படுத்துவோம். எங்களை காண்கின்ற தேவன், எங்களை காக்கின்ற தேவன். ஹalleluya. ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். 139வது சங்கீதம் சொல்லுகிறது, அமர்ந்தாலும் படுத்தாலும் எதை செய்தாலும் அவர் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. தாயின் கருவிலே நாங்கள் உருவாவதற்கு முன்பதாக உங்களையும் என்னை தேவன் என்ன செய்திருக்கிறார்? பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய உள்ள கரத்திலே எங்களை வரைந்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, எங்களுடைய தேவன் சும்மா தேவன் அல்ல, உள்ள கரங்களிலே எங்களை வரைந்திருக்கிற தேவன். சொல்லுங்க, உங்களை உள்ள கரங்களிலே வரைந்திருக்கிறார். ஹalleluya. ஆமென். அருகில் இருக்கவங்கள பார்த்து விசுவாச அறிக்கையா சொல்லுங்க. அது இன்றைய நாளில் அந்த இடத்துல எங்களுக்கு தெரியாது யாரெல்லாம் என்னென்ன வேதனை காணி கவலையோடு வந்திருப்பாங்க. நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு அருகிலும் சொல்லுகிற ஒவ்வொரு வசனங்கள் அது அவங்களுக்கு ஒரு பலனா இருக்கும். ஹalleluya. ஒரு விசுவாசத்தை அவங்களுக்கு அது ஒரு விசுவாசத்தை தேவன் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்துறதாக இருக்கும். ஆமென். ஹalleluya, ஹalleluya. நாங்க பாடுவோம் இந்த பாடலை, என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்று சொல்ல பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு வசனங்களை நாங்கள் உணர்ந்தவர்களாக நாங்கள் பாடுவோம்.
Thank
ஐயா, ஆண்டவரே, நீர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறீர். ஒரு தேவ தூதர்களை என் மத்தியிலே ஆண்டவரே உலாவி, ஆண்டவரே கர்த்தாவே கேருபீன் சேராபீன்கள் ஆண்டவரே மத்தியிலே வாசம் செய்கிறேன் சேனைகளின் கர்த்தர். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் திறமானவரப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
Good.